ஒரு முழு ஆண்டு பட்ஜெட் 2027 அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும். ஏன்னா அது வரைக்குமே இவங்க காலக்கெடு கேட்டிருக்காங்க. எதுக்கு? நிதி இல்லை, இப்போ அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களில் 90% பேர் 2 கார் 3 கார் 4 காரெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 10% பேர் தான் நிச்சயம் கார் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவங்க தொகுதி பிரச்சனைக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு அது சொல்லலாம். நீங்கள் தொகுதி பிரச்சனைக்கிற போது சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு கார் அதிலிருந்து எடுத்து ஒதுக்கி கூட பண்ணி வருவாய்த்துறை கீழே வந்து வருவாய்த்துறை நிறைய இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ போறப்ப தாசில்தாரோ விஏஓவோ ஆர்டிஓ கூட போறாங்க. ஆமாம் ஆமாம், ஒன்னாவே போயிட்டு வாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கலாம். ஆனால் இது பொதுவெளியில் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்துருச்சு. அரசாங்கம் பொறுப்பேற்று 3 மாதங்கள் தான் ஆகுது. இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிற அரசு துறை அதிகாரிகள் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஏன்னா இவங்க எதுவுமே அறிவிக்கல. இல்லை, இந்த அரசாங்கம் வந்து புதுசாக அறிவிக்கல. அரங்கம் என்பது மக்களுக்கானது. சட்டத்தை இயற்றி இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அவை. அந்த அவை நீங்கள் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் பேசுகிற போது பாரம்பரியமிக்க இந்த பேரவையில் பல மகான்கள் தலைவர்கள் அமர்ந்த இந்த அவைக்கு நான் வந்தது பெருமைங்கிறாங்க. அந்த அவையில் அந்த தலைவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி பெருமை சேர்த்தார்கள், அதை அவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. பேரவையில் 3 பெண் உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், சௌமியா அன்புமணி ஆகட்டும். நேற்றைக்கு குழந்தை ராணி நாச்சியார்னு கையில் குறிப்புகளே இல்லாமல் கன்னி பேச்சு மிக அருமையாக ராமநாதபுரம் சேதுபதி தொடங்கி சிவகங்கை சீமகனுடைய அந்த வரலாற்று பதிவுகளை சொல்லி ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. பேரவையில் நாளைக்கு இந்த விவாதம் வருது. இதில் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற சூரியனால் தான் எல்லோருக்கும் வேர்க்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே சூரியனுக்கே வேர்த்து விட்டது அப்படின்னு ஓபிஎஸ் எழுந்து அவர் திமுகவில் போயிருக்கிறார். சூரியனை எப்போதும் எவராலும் நெருங்க முடியாது என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்த்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க திராவிட ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான துரைக்கண்ணா அவர்கள் நம்ம இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. அமைச்சர்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை கலறி விடுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ஒரு மோதலாகவே மாறிடுற மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ தனிநபர் சார்ந்த கொஸ்டின் ஆகட்டும் சரி, மீனவர் பிரச்சனை ஆகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஸ்டினில் வைக்கிறாங்க. ஈரானில் வந்து கொல்லப்பட்ட அந்த மீனவர் மாவீரன் பற்றின விஷயங்களை வந்து சபையில் வந்து வைக்கிறாங்க. அதுக்கான எந்த ஒரு பொறுப்பான விளக்கமும் வந்து தரப்படலை. இன்னொரு மீனவரை வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் இறந்து போயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அதையும் தாண்டி ஆந்திர மீனவர்களோட நடந்த மோதலில் படகுகளை பறிமுதல் பண்ணியிருக்கு ஆந்திர காவல்துறை. அது சார்ந்த விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து போதுமான அளவுக்கு விளக்க மாட்டார். இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை வந்து உயர்த்தப்பட்டதே தெரியாமல் திருப்பி இந்த பட்ஜெட்டில் தப்பான ஒரு நம்பர்ஸில் வச்சு உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக ரீதியான விஷயங்களில் கோட்டை விடுகிறதா தாவேக அரசுன்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, இப்போ இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 3 மாதங்கள் தான் ஆகுது. இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிற அரசு துறை அதிகாரிகள் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய கால அளவு எவ்வளவு, இதுதான் அந்த பட்ஜெட்டில் வரும். ஏன்னா இவங்க எதுவுமே அறிவிக்கல. இல்லை, இந்த அரசாங்கம் வந்து புதுசாக அறிவிக்கலை. அப்போ அதில் நீங்கள் அந்த கொள்கை விளக்க குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது திமுக இடைக்கால அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண அந்த கொள்கை விளக்க குறிப்பு தான் முழுக்க அப்படியே இருக்கும். ரீப்ரிண்ட் மாதிரி தான். கடைசி ஒரு 10 பக்கத்தில் 20 பக்கத்தில் தான் இது எல்லாமே நாங்கள் செயல்படுத்துவோம், அதற்கான முன்முயற்சியில் இருக்கிறோம், கூடுதல் நிதி ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு முழு ஆண்டு பட்ஜெட் 2027 அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும். ஏன்னா அது வரைக்குமே இவங்க காலக்கெடு கேட்டிருக்காங்க. எதுக்கு? நிதி இல்லை, இப்போது அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்ல வர்ற காரு அப்போ 1000 ரூபாய் உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவோம், 6 கேஸ் தருவோம், பசங்களுக்கு 4000 ரூபா தருவோம், வேலையில் பசங்களுக்கு வேலையில் 15,000 ரூபாய் தரோம். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த அறிவிக்கப்பட்டது நம்ம தொடக்கத்திலே பல விவாதக்களங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆண்டு பட்ஜெட்டே 4.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்களை செயல்படுத்தினா 12 லட்சம் கோடிக்கு மேலே வேணும்.
ஆமாம், மொத்தமாக அது 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 அறிவிப்பு 5 ஆண்டுகள் இருக்குது. நான் தொடர்ந்து 15 ஆண்டுக்கு உள்ள ஸ்கீமெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் இன்னும் 3 பீரியட் அவங்க தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இருக்கட்டும், மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ வந்துட்டு போட்டு, நமக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிற இந்த நிதியை வச்சு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு, இப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது 2500 சொன்னீங்க. இன்னொரு 1000 கூடுதலாக போட்டுட்டு அடுத்த 2 வருஷம் குடிச்சு போடுறேன்னு சொல்லி 500 எக்ஸ்ட்ரா போட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஃப்ரீ பஸ். அப்போ ஆமாம். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களில் 90% பேர் 2 காரு 3 காரு 4 காரெல்லாம் வச்சுருக்கான். ஒரு 10% பேர் தான் நிச்சயம் கார் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவங்க தொகுதி பிரச்சனைக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு அது சொல்லலாம். இன்னொன்று, ஒவ்வொரு அலுவலகத்திலையும், மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில், பிடிஓ அலுவலகத்தில், தாசில்தார் அலுவலகத்தில் 4 காரு 3 காரு நிற்கும். நீங்கள் தொகுதி பிரச்சனைங்கிற போது சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு ஒரு கார் அதிலிருந்து எடுத்து ஒதுக்கி கூட பண்ணி வருவாய்த்துறை கீழே வந்து வருவாய்த்துறை நிறைய இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ போகிறப்ப தாசில்தாரோ விஏஓவோ ஆர்டிஓ கூட போகிறாங்க. ஆமாம். ஒன்றாவே போயிட்டு வாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கலாம். ஆனால் இது பொதுவெளியில் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு காரே வேண்டாம், 59 எம்எல்ஏக்களும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் உங்கள் எம்எல்ஏக்களுக்கு கார் வேணாம், உங்களுக்கு வேணாங்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்னு நீங்கள் ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் பங்களா காரு, அரசு பங்களா கார்லாம் பயன்படுத்துகிறீங்கிறது இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு தனிநபர் விமர்சனங்கள்னு போகிற போது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருதரப்பு மீதும், ஆட்சி கட்சியினர் மீதும் சரி எதிர்க்கட்சியினர் மீதும் மக்களுக்கான மரியாதை குறைஞ்சிடும். நீங்கள் போகிற போது இவன் தாண்டா கிண்டல் பண்ணான், அந்த எம்எல்ஏ தாண்டா அவங்க பண்ணான் அப்படின்னு ஃபேஸ் வந்துடுதில்ல. உடனே க்ளோஸ் அப்பில் காட்டுருவான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு சொன்னது தான் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு. இப்போ அது ஒரு மாசாக பேசிய அமைச்சர், பதிலடி கொடுத்த, ஆமாம், ஆவேசமாக பாய்ந்தவர் அப்படின்னு ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்றைக்கி பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபார் சொல்லியிருக்கார். நான் அவையிலிருந்து நீக்கப்பட்டதை மறுபடியும் மறு ஒழிப்பு செய்யக்கூடாது, அது தொடர்பாக அவை உரிமை மீறலுக்காக கூட சில விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். எடுத்திருக்கணும். முன்ன காளிமுத்து அவர்கள் இருக்கிறப்போ, அப்போ வந்து இந்த ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இல்லை, பத்திரிகை தான். ஆமாம், பத்திரிகைகள் தான். அப்போவே என்ன சொல்லுவார்னா, நான் பேரவையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை, அந்த வாசகத்தை இங்கே இருக்கிற எதிர்க்கட்சியினர் போய் வெளியில் சொன்னால் அதையும் பத்திரிகை பிரசுரிக்கக்கூடாது, அது அவை உரிமை மீறினார். ஆமாம். ஆக்சுவலி இப்போ சமீப காலமாக வந்து பத்திரிகைகளில் சட்டசபை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உறுப்பினர் சொன்ன இந்த இது சம்மந்தப்பட்ட கருத்து வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக வந்து சபாநாயகர் அறிவித்தனர் அப்படின்ற விஷயங்கள் தான் வர என்ன சொன்னார் ஸ்டேட்மெண்ட்டே வராது. இப்போ அந்த நிலைப்பாடு என்பது நேரலை ஒளிபரப்புனால அதில் பிரச்சனை. அது உதயநிதியும் சுட்டி காட்டினார். இன்றைக்கி நீங்கள் வந்து உடனடியாக அவைக்குழுப்பிருந்து நீக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஓடிடுது வலைத்தளங்களில், அடுத்தடுத்து ரீல்ஸாக போகுதுன்னு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னமோ பார்ப்போம். அதனால்தான் ஜெயஸ்ரீ பிரபார் சொன்னார். அதனால்தான் நான் சொல்கிறேன், நேரலையில் போகிறதுனால அவையினுடைய மரபு, அவையினுடைய விதி, அவையின் கண்ணியம், அதை காப்பாற்றுகிற வகையில் உறுப்பினர்கள் பேசினா 2 தரப்புமே, எதிர்க்கட்சியானாலும் ஆளுங்கட்சியானாலும் அமைச்சர்களானாலும் அவையின் கண்ணியத்தை காக்கிற வகையில் பேசணும் அப்படின்னு. ஒரு பக்கம் கரூர் கம்பெனின்றாங்க, இன்னொரு பக்கம் சங்கி அமைச்சர், இன்னொரு பக்கம் பாத்ரூமில் உட்காந்து இந்த எதிர்க்கட்சி. அதாவது நம்ம பொதுவெளிகளில், பொது மேடைகளில் விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியல் பட்டிமன்ற மாதிரி தானே சட்டமன்றம். ஆமாம். அதுதான் சொல்கிறேன். அது வந்து அது அரங்கம் என்பது மக்களுக்கானது. சட்டத்தை இயற்றி இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அவை அந்த அவை பேரவை, சட்டப்பேரவை என்பது. நீங்கள் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் பேசுகிற போது பாரம்பரியமிக்க இந்த பேரவையில் பல மகான்கள், பல தலைவர்கள் அமர்ந்த இந்த அவைக்கு நான் வந்தது பெருமைங்கிறாங்க. அந்த அவையில் அந்த தலைவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி பெருமை சேர்த்தார்கள், அதை அவங்க கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புகழுரை மட்டுமே பண்ணிவிட்டு இவங்க இயல்பாக வந்துடுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிற போது எதிர்த்தரப்பை சீண்டுகிற மாதிரி ஒரு கருத்து. ஒரு உறுப்பினர் பேசினார், சூரியனால் தான் எல்லோருக்கும் வேர்க்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே சூரியனுக்கே வேர்த்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் எழுந்து, அவர் திமுகவில் இப்போ இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் எழுந்து சூரியனை எப்போதும் எவராலும் நெருங்க முடியாது என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க.
இல்லை பெரும்பாலுமான இந்த மாதிரி மானிய கோரிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கள் ஊரில் கல்வி இல்லை, கல்லூரி இல்லை, கல்லூரியில் இந்த படிப்பு கிடையாது, மருத்துவக் கல்லூரி வேணும், மருத்துவமனைகள் வேணும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி கொடுக்கணும், இல்லைனா அந்த படுக்கை வசதிக்கு கொண்ட மாதிரி கட்டணம் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் இல்லாமல் இருக்குது, அதை இந்த அமைச்சர் வந்து கட்டி கொடுப்பாரா, இந்த வருஷத்துக்கு வந்து அதை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் டீட்டெயிலாக டிஸ்கஷனுக்குள்ளேயே போகும். நான் சொன்னேன்ல 80 84 காலகட்டம், 84 89 காலகட்டம், 90 97 2000 வரைக்குமே பேரவை உறுப்பினர்கள் தொடக்கத்திலேயே தங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை பேசிடுவாங்க. தொகுதி பிரச்சனைகளை பேசினா அது பத்திரிகையில் வரும். நம்ம எம்எல்ஏ நம்ம தொகுதிக்காக அந்த தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, பாலம் வேணும், மின்விளக்கு வசதி இல்லை, பல ஆண்டுகளாக கிராம சாலைகள் வந்து எங்களுக்கு வரலை, சரியான சுகாதார வசதி இல்லை அப்படின்னு நீண்டகால திட்டமாக அந்த தடுப்பணை கட்டுறது, பாலம் கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் வரும். ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் இதை சொல்லிட்டாங்கன்னா இது ஹைலைட் ஆகும். நாங்களாம் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் எடுக்கிற போகும்போது தொகுதிக்கு இந்த பிரச்சனைகளை தான் ஹைலைட் பண்ணுவோம். பத்திரிகைகள்லையுமே அன்று மாலை பத்திரிகைகளையும் காலை பத்திரிகைகளையும் சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்கு இதெல்லாம் கேட்டார்னு வரும். இப்போ என்ன நடக்குதுன்னா, கிடைக்கிற 10 நிமிஷத்தில் ஒரு 8 நிமிஷம் ஃபுல்லாக இந்த பக்கம் திமுக உறுப்பினர்கள் தங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை, மறைந்த திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், அவர்கள் காலத்து சாதனைகளை பட்டியலிட்டுட்டு அப்புறம் இந்த பட்ஜெட் மேலே பேசுகிறேன்னு 110 பக்கத்தில் இருக்குது, 126 பக்கத்தில் இருக்குது, இந்த நிதி போதில் இது என்ன செய்வீங்க அப்படின்ட்டு ஒரு பர்சனல் அட்டாக் வர்றதும் இங்கேருந்து உடனே போகிறாங்க. அதில் ஒரு 5-10 நிமிஷம் ஓடிடுது. கடைசியில் ஒரு பெல் அடித்து தொகுதி பிரச்சனையை எழுதி கொடுத்துருங்க, நான் அவைக்குறிப்பில் ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிறார். அது மீடியாவில் வராது, அவைக்குறிப்பில் இருக்கும், மீடியாவில் வராது. மீடியாவில் வரணும். ஆமாம், மீடியாவில் வரணும்னா பேசணும். இப்போ நேரலை போகிறதுனால இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவர் பேசுகிற போது நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த உறுப்பினர்கள் நேற்றுக்கு சௌமியா அன்புமணி பேசுகிற கூட தருமபுரியுடைய பிரச்சனைகளை தெளிவாக பேசினாங்க. என்எல்சியில் இருக்கிற பிரச்சனை, அந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, விஷயத்தில் அருமையாக பேசினாங்க. நீங்கள் எனக்கு இந்த பேரவையில் 3 பெண் உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், சௌமியா அன்புமணி ஆகட்டும். நேற்றைக்கு குழந்தை ராணி நாச்சியார்னு கையில் குறிப்புகளே இல்லாமல் கன்னி பேச்சு மிக அருமையாக ராமநாதபுரம் சேதுபதி தொடங்கி சிவகங்கை சீமகனுடைய அந்த வரலாற்று பதிவுகளை சொல்லி, அது சிவகங்கையில் இந்த 10-30 ஆண்டுகளாக என்ன பிரச்சனைகள், கிராஃபைட் தொழிற்சாலை அமைக்கணும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையாக பிசுறு தட்டாமல் பிரமிச்சு நம்ம எல்லோருமே ஆர்வமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. திருமதி சௌமியா அன்புமணி காவிரி பிரச்சனையாகட்டும், மேகதாது அணை பிரச்சனையாகட்டும், தொகுதி பிரச்சனைகளாகட்டும். அப்போ அவங்க ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. பேரவையில் நாளைக்கு இந்த விவாதம் வருது, இதில் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தோட 10 நிமிஷத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மக்கள் பண்ணாங்க. அதே மாதிரி தாவேக்காலையும் புதிய சட்டமன்றம் இந்த தஞ்சை விஜய சரவணன் மாதிரி ஆட்கள், செந்துகுணம் ரமேஷ் 1-2 பேர் பரவாயில்ல அவங்களுக்கு வருது. என்னென்னா தன்னுடைய தலைவனை புகழணும், ஆட்சி சிறப்பை புகழணும், அறிவிப்புகளை வந்து வரவேற்கணும். அதோட டைம் முடிஞ்சு போயிடுது, தொகுதிக்கு போக மாட்டேங்கிறது. அப்போ தொடக்கத்திலேயே பேரவைத் தலைவருக்கு வணக்கம், முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு நன்றி வணக்கம்னு சொல்லிவிட்டு தொகுதிக்கு போயிடணும். அப்போ தொகுதி பிரச்சனையை சொல்கிற போது தான் உங்களுக்கு அங்கே தொகுதி மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கும், ஊடகங்களில் அது வரும். அதுவும் முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்கு, நீங்கள் தொகுதி பிரச்சனை பேசினா தான் அந்த மக்களுக்கு உங்கள் வந்து பரிச்சயம் ஆவீங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவரு போட்டோம், அவரும் ஒன்றும் பண்ணலை, இவங்களும் பேச மாட்டாரு, அப்போ எதுக்கு நாங்கள் எம்எல்ஏ இல்லை. அது பேரவைத் தலைவருமே அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துடணும். நீங்கள் வந்து பேரவையில் பட்ஜெட் பொது விவாதம், அதில் வந்து என்ன வேணாலும் பேசிக்கலாம். மானிய கோரிக்கைன்னு வர்றபோது மானிய கோரிக்கையில் ஒரு துறை சொல்கிறாங்க. இப்போ வேளாண்மை துறை மானிய கோரிக்கை. இந்த வேளாண்மை துறை தொடர்பாக உங்கள் பகுதியில் விவசாயம் எப்படி பாதிக்கப்படுது, அந்த விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு, விவசாய தொழிலாளருக்கு என்ன பாதிப்பு, விளை நிலங்களில் என்ன பாதிப்பு, இது எல்லாம் வரணும். அந்த கடன் தள்ளுபடி இதெல்லாமே நீங்கள் கூடுதல் தொகையை ஒதுக்கி கொடுக்கணும். நெல் கொள்முதல், அதை தாண்டி அரசியல் பேசுகிற போது தான் அவங்க நேரம் இல்லைன்னு மணி அடிச்சுட்டு நீங்கள் மானிய கோரிக்கையில் பேசுங்க, மானிய கோரிக்கையில் பேசுவோமாங்க. மானிய கோரிக்கை அட்டையை மட்டும் பார்த்துட்டு அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு இவங்க சொந்த விஷயத்தை பேசிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் மானிய கோரிக்கை எடுத்து வச்சுட்டு இந்த துறையில் வேளாண் துறை இருக்கட்டும், அல்லது இந்த வீட்டு வசதி துறை இருக்கட்டும், நீர்வளத்துறை இருக்கட்டும், அந்த துறையில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை முழுவதுமாக பட்டியலிட்டு நாங்கள் அவ்வளவு கூடுதல் நிதி ஒதுக்கியிருந்தோம், இப்போ நீங்கள் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நிதி இல்லைன்னு விட்டுட்டு போனதுனால தானே அவனால் ஒதுக்க முடியல. அது சொன்னார்ல,
முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய முதல் பதவியேற்பு விழா உரையிலேயே சொன்னார், கஜானாவை தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து நிதி மேலாண்மை எங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு. இப்போ இதையும் தாண்டி மரிய வில்சன் நிதியமைச்சர் பேசுகிறப்போ சொன்னார், ஒரு 15,000 கோடி வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கோம். ஜிஎஸ்டியில், நம்ம இந்த கனிம வளத்தில், அந்த மது விலக்கு டேக்ஸ் மூலமாக இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த குழுவினுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுது, இன்னும் கூடுதல் நிதி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஏன்னா இது குறைந்தபட்சம் ஒரு அரசுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணுங்கிறது தான். அது ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு தான் பொலிட்டிக்கலாக பேசுவாங்க. அது இல்லை. இப்போ இது வந்து இடைக்கால பட்ஜெட்டு தான். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை போட்டு இது திருத்திய பட்ஜெட்டு தான். அது திருத்த மதிப்பீடு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த ஓராண்டுக்கான பட்ஜெட்டை அடுத்து தாக்கல் செய்கிற போது எந்த மாதிரியான விஷயங்கள் வருது ஹைலைட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இன்னும் அனுபவம் பெற வேண்டியது இவர்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு அனுபவத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு ஆலோசனைகளை பிரதான எதிர்க்கட்சிகளும் சரி, அடுத்த நிலையில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி, அரசுக்கு இப்போதைக்கு ஆலோசனைகள், விமர்சனங்களை வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வச்சுக்கலாம். 2 ஆண்டு 3 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னமும் அவங்களுக்கு நிதி வரல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்படி போக போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக எம்ஜிஆருடைய ஆட்சி தான் நாங்கள் பண்ணுறோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் தரப்பு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படின்னு தான் இவங்க களத்துக்கு வந்தாங்க. ஆனால் திரு ஆதவர்ஜனா பேசுகிறப்போ சொல்கிறார், இந்த மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, மாநில உரிமை என்று வருகிற பொழுது பேரறிஞர் அண்ணா, திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அந்த வழியில் தான் நாங்கள் வந்து அப்போ கலைஞர் கருணாநிதியும் சொன்னார். அப்போ அதில் நாங்கள் ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு விழாவில் பேசுகிறப்போ அவர் ஒரு மகான், அவருக்கு இணையாக யாரும் வர முடியாது, ஒருவேளை எனக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு வந்தால் நான் அவர் மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எனக்கு என்ன இதில் ஒரு பெரிய சந்தோஷம்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு கிட்டத்தட்ட நான் ஒரு 50-60 ஆண்டுகளாக அவரோட உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழை பரப்புகிற ஒரு பெரும் பணியில் ஈடுபட்டு வருவோம் என்பதால், செல்வி ஜெயலலிதா காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் கூட இல்லாத அளவுக்கு புரட்சித் எம்ஜிஆருடைய பெயரும் அவருடைய தத்துவ பாடல்களும் பயன்படுத்தப்படுவது என்பது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. பேரவைத் தலைவர் வந்து அவரோடு பயணித்த காலங்கள், அவர் 83-84 காலகட்டங்களில் புரட்சி எம்ஜிஆர் என்னை டெல்லிக்கு அனுப்பி மத்திய மாநில உறவு தொடர்பான கருத்தரங்களை பங்கேற்க செய்தார் அப்படின்னு சொன்னது, இந்த ரேஷன் கடையில் நேரடியாக போய் அவர் பங்கேற்றது, அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி வர்றாரு. அமைச்சர்களுமே அந்த பாடல் வரிகளை சொல்லி அந்த வழியில் போகிறோம்னா, நேற்றைக்கு கூட உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் சொல்கிறப்போ ரேஷன் கடையில் வந்து ஆய்வு நடத்திட்டு தரமான அதை சாப்பிடக்கூடிய அளவிற்கான சன்னரக அரிசி வழங்கணும்னு திரு எம்ஜிஆர் சொன்னார். அந்த வழியில் தான் நாங்களுமே இப்போ அந்த ஈரப்பதத்தை குறைத்து பாதுகாத்து அரைத்து சன்னரக சாப்பிடும் மாதிரி வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தரமான அரிசியை வழங்குவோம்னாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவிர்க்காவில் இந்த அறிவிப்பு 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட உடனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக விஷயங்களுக்காக தான். ஆமாம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்கெல்லாம் கொடுத்தானுங்க. அந்த 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 பாடல்களை பாடி சொல்லிட்டு வராங்க. அதான், அதாவது எல்லா அரசியல் கமல் வந்த போதும் அதுதான் சொன்னார், எம்ஜிஆர் வழியில் ஒரு நல்லாட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதனால் அவர் ஒரு ரோல் மாடல் அப்படின்னா ஏன் காரணம் சொல்கிறேன்னா, 77லேருந்து 87 வரை 87 வரைக்கும் கிட்டத்தட்ட 10-10.5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி. 8 ஆண்டு உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணார். அவருடைய தன்னிறைவு திட்டம் தான் கிராம வளர்ச்சிக்கே மூலாதாரமாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் அடிப்படை வசதிகள் கிராமத்துக்கு தேவைன்னு சொல்லி திட்டமிட்டு செய்தவர். குடிசைகளுக்கு ஒரு விளக்கு மின் திட்டம் கொண்டு வந்தார். குறு சிறு விவசாயிகளுக்கு அவர் தான் முதலாகவே இலவச மின்சாரம். திரு கருணாநிதி வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அறிவித்தார், 100 ஏக்கராக இருந்தாலும் 200 ஏக்கரானு. ஆனால் 5 ஏக்கராவுக்கு கீழ் வைத்திருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு இவர் தான் பண்ணார். மிகப்பெரிய அளவில் இன்னும் உலகமே போற்றக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் இருக்குல்ல, அது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு. அதனால் ஒரு மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கியவர் என்கிற அடிப்படையில் ஸோ அந்த வழியில் பயணிக்கணுங்கிற ஒரு பார்வை வந்திருக்கு
அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதான். இன்னும் அவருடைய அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் மக்களுக்காக அவர் என்ன திட்டங்கள் எல்லாம் தீட்டி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செயல்படுத்துங்கன்னா மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். உங்களோட பார்வையில் இந்த 100 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசு செய்த தவறுகள் என்ன? இல்லை, தாவேக்கா செய்த தவறுகள் அப்படின்னு வர்ற பொழுது இன்னும் திமுக பாணியிலே அங்கங்கே ஹோர்டிங்ஸ் இருக்குது. வெற்றி தமிழகம் நோக்கின்னு போட்டு அந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் ஆகிடும். அதை கட்டுப்படுத்தலைன்னா செலவுகள், நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க இல்லை, முடியும். மற்ற கவர்மெண்ட் மாதிரி அவ்வளோ விளம்பரம் படுத்த வேண்டிய தேவையோ கட்டாயமோ விஜய் அவர்களுக்கு இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவே வைரல் ஆகிடுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அங்கங்கே ஹோர்டிங்ஸ் வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது. என்னன்னா அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒன்று நடத்துறாங்க, வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அப்படின்னு சொல்லி. ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட் கூட நடந்து முடிச்சு. ஒருவேளை அதில் அவர் பேசியிருந்தாருன்னா அது இன்னும் தமிழ்நாடு பெரிய அளவில் உலக அளவில் அது பேசப்பட்டிருக்கு. ஆமாம். அதுதான் குறைபாடுங்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கான விஷயங்கள், மக்களுக்கான தேவைகள், இந்த மாநில வளர்ச்சிக்கான விஷயங்களை டெல்லியில் போய் பேச போகிறார். அப்போ வழக்கமாக எல்லா முதலமைச்சர்களுமே, பிறந்தவர் காமராஜர்லேருந்து, புத்தகத்திலேருந்து, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் எல்லோருமே இந்த டெல்லியோட ஒரு கூட்டத்துக்கு போகிற போது சென்னை விமான நிலையத்தில் பார்ப்பாங்க, டெல்லி விமான நிலையத்தில் பார்ப்பாங்க. இந்த பிரதமரையோ ஜனாதிபதியோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்துட்டு அது தொடர்பான விஷயங்களை ப்ரெஸ் மீட் நடத்தி கொடுப்பாங்க. சென்னைக்கு வந்து இருப்பாங்க. இவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறதில்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாநில இவரும் பத்திரிகையாளரை சந்திக்கிறது. ஆமாம். அப்போ ஆமாம், இந்த போக்கு என்பதும் பொது வெளிகளில் ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மைங்கிறார். ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆட்சிங்கிற போது உங்களுடைய செயல்பாடுகளிலும் அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்னொன்று, 10வது மாடியில் ஒரு முதலமைச்சராக சரி, காலகாலமாக பிறந்த காமராஜர்லேருந்து அங்கே தான் இருந்தாங்க. அந்த பழைய கோட்டை, சென்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் தான் இருந்தாங்க. இவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம், பரவாயில்ல, அங்கேருந்து இயற்கை எழில் சூழ்ந்த அந்த கடற்பகுதியெல்லாம் பார்க்குற மாதிரி, அது ஊடகங்களில் வரதான் நமக்கு தெரியல. அப்படி ஒரு பண்ணியிருக்காங்க. அதனால் வேலையெல்லாம் தொடங்கி பாதி வேலை முடிஞ்சப்போ டெண்டரு கால்ஃபேர் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சிறிய சிறிய தவறுகள் என்பது தொடக்க காலத்திலே நீங்கள் தூய ஆட்சி, ஒரு புதிய ஆட்சி, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வைக்கணும். இந்த அளந்து எடுத்து வைக்கணுங்கிற போது எனக்கு ஒரு பழைய விஷயம் வருது. நான் சட்டப்பேரவை குறிப்புகளில் தான் அது பார்த்தேன். அப்போ 67 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பேரவை கூட்டத்தில் அப்போ விநாயகம்னு காங்கிரஸ் கட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு கட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிற போது, ஆமாம், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படிங்கிறார். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது ஆட்சி. ஒன்று அண்ணா எந்திரிச்சு, அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டு, நாங்கள் படிப்படியாக அடியாக எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரியான ஒரு போக்கு ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் அரசாங்கம் இருக்கணும். புரட்சியர் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி, நீங்கள் எத்தனை லட்சத்தில் எத்தனை கோடிகளில் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களின் பலன் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும், அந்த அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருந்தது. இப்போ அதுதான் அவர் வழியில் ஆட்சியை நடத்தும் என்று விரும்பினால் விஜயம் அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அதிகாரிகளை அழைத்து செலவுகளை குறைக்கணும். இப்போ இந்த தேவையற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கொடுக்கறதாகட்டும், நான் சொன்ன இந்த விளம்பரங்கள் பத்திரிகைகள்லையும் ஹோர்டிங்ஸ்லையும், அது இந்த ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போகிறாருன்னு இருக்குல்ல, அந்த டீ கடை பெட்டிலாம் இந்த இது வந்துருச்சு. எப்படி அதை அங்கே போய் மாட்டினாங்கன்னு தெரியல. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலின் தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் ஒவ்வொரு அந்த திட்டங்கள் ஆட்சி மாதிரி இருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ அல்லது அரசு ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாலோ, அரசு துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்துட்டாலோ, அதை டிசைனாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸாலத்தில் பரவிக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. இதை தாண்டி எதுக்கு தேவையற்ற செலவுகள்? அதை குறைச்சிருக்கணும். நிச்சயமாக குறைச்சிருக்கணும்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் இதையெல்லாம் ஒரு படிப்பனையாக வைத்து பண்ணணும். இன்னொன்று, தொடக்க முதலே போதை கலாச்சாரம் என்பது நம்ம பல முறை பேசியிருக்கோம். அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளி கல்லூரியெலாம் வந்துடுச்சு.
இன்றைக்கி என்னென்னா மிக மோசமாக பள்ளி மாணவனை வந்து மாணவர்களை அடித்து கொள்வது, கல்லூரி மாணவனை அவரோடு படிக்கிற பதங்களை அடித்து கொள்வது அளவுக்கு இருக்குது. அப்போ பள்ளி தாளாளராக வந்து ஆந்திராவில் இருந்த மாணவர். ஆமாம், இந்த போதை கலாச்சாரம் என்பதை ஒரு இரும்பு கரம் கொண்டு முற்றும் முழுவதுமாக ஒடுக்காவிட்டால் இளைய சமுதாயம் சீரழிந்து விடும். ஏன்னா 16 வயசு 15 வயசு பையங்கள்லாம் இந்த மாதிரியான இருக்காங்க. இதை வந்து ரொம்ப தீவிரமாக இந்த அரசு கடைப்பிடித்தால் மட்டும்தான் இளைஞர்கள் தான் அடுத்த எதிர்காலம். ஏன்னா இன்றைக்கு 14-15 வயசு இருக்கிறவன் இந்த ஆட்சி அடுத்து வர்ற பொழுது அவன் ஓட்டராக வந்துடுறான், வாக்காளராக வந்துடுவான். உங்களுக்காக வந்து ஆமாம், உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அவன் வந்துடுவான். எனவே அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அதில் அவங்க தீவிரம் காட்டணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த 100 நாள் ஆட்சி என்பது பெரிய அளவில் விமர்சனம் இல்லாவிட்டாலும் கூட போதுமான அளவுக்கு இன்னும் முன்முயற்சி இல்லை. நிதி பற்றாக்குறை என்பதால் அவர்களால் புதிய அறிவிப்புகளை செயல்படுத்த முடியுமோ நாம் உணரணும். அடுத்த பட்ஜெட்டுக்கு பிறகு தான் இந்த அரசுக்கு மீது ஒரு பெரிய அளவில் பொதுமக்கள் பொது வெளிகளில் விமர்சனங்கள் வரும். அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் பார்க்கலாம் பொறுத்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்